வணக்கம். Gauss Elimination மற்றும் Gauss-Jordan மெத்தடுகளை பயன்படுத்தி லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டமை தீர்ப்பது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை கற்பீர்கள். Scilab-ஐ பயன்படுத்தி லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டமை தீர்ப்பது. லீனியர் ஈக்குவேஷன்களை தீர்க்க Scilab கோடை உருவாக்குவது. இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது இயங்குதளமாக Ubuntu 12.04 உடன் Scilab 5.3.3 பதிப்பு. இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய கற்பவருக்கு Scilab-இன் அடிப்படை மற்றும் லீனியர் ஈக்குவேஷன்களை எப்படி தீர்ப்பது என்று தெரிந்திருக்க வேண்டும். Scilab-ஐ கற்க ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளத்தில் இருக்கும் அதற்கான டியூட்டோரியல்களை பார்க்கவும். லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டம் என்பது அதே வேரியபிள்களின் செட்டுடைய லீனியர் ஈக்குவேஷன்களின் முடிவுள்ள தொகுப்பாகும். Gauss Elimination மெத்தடை கற்போம். கொடுக்கப்பட்டுள்ள ஈக்குவேஷன்களின் சிஸ்டம் Ax = b உடன் m ஈக்குவேஷன்கள் மற்றும் n அறியப்படாதவைகள். சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்களின் வேரியபிள்ஸ் a1 இலிருந்து an வரையுள்ள கோஎஃபிஷியன்ட்களையும் கான்ஸ்டன்ட் b1 இலிருந்து bn வரையும் ஆக்மென்டட் மேட்ரிக்ஸ் என்ற ஒரே மேட்ரிக்ஸில் நாம் எழுதுகிறோம். ஆக்மென்டட் மேட்ரிக்ஸை ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் ஃபார்ம் மேட்ரிக்ஸ் ஆக எப்படி மாற்றுவது? மேட்ரிக்ஸை ரோ படி கையாள்வதன் மூலம் நாம் இதை செய்கிறோம். Gaussian Elimination மெத்தடை பயன்படுத்தி இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்களை தீர்ப்போம். சிஸ்டமை தீர்ப்பதற்கு முன்பு Gaussian Elimination மெத்தடுக்கான கோடை காண்போம். கோடின் முதல் வரி format e, 20 ஆகும். இது பதிலில் எவ்வளவு டிஜிட்கள் காட்டப்பட வேண்டும் என்பதை வரையறுக்கிறது. ஒற்றை மேற்கோள்களினுள் இருக்கும் எழுத்து e பதில் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் காட்டப்பட வேண்டும் என்று குறிக்கிறது. n20 காட்டப்பட வேண்டிய டிஜிட்களின் எண்ணிக்கையாகும். வேரியபிள்கள் ரீடிஃபைன் செய்யப்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்று Scilab-ற்கு தெரியப்படுத்துவதற்கு funcprot கமாண்ட் பயன்படுத்தப்படுகிறது. வேரியபிள்கள் ரீடிஃபைன் செய்யப்பட்டால் Scilab எதுவும் செய்ய தேவையில்லை என்பதை ஆர்குமென்ட் 0 குறிக்கிறது. வேரியபிள்கள் ரீடிஃபைன் செய்யப்பட்டால் எச்சரிக்கைகள் அல்லது எரர்களை வெளியிடுவதற்கு மற்ற ஆர்குமென்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து நாம் இன்புட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறோம். அது யூசருக்கு ஒரு மெசேஜை காட்டி a and b மேட்ரிக்ஸ்களின் மதிப்புகளை பெற்றுத்தரும். மெசேஜ் டபுள் கோட்களினுள் வைக்கப்பட வேண்டும். யூசர் என்டர் செய்யும் மேட்ரிக்ஸ்கள் வேரியபிள்கள் a மற்றும் b னுள் சேமிக்கப்படும். இங்கு a என்பது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் மற்றும் b ரைட் ஹேண்ட் சைடு மேட்ரிக்ஸ் அல்லது கான்ஸ்டன்ட்ஸ் மேட்ரிக்ஸ் ஆகும். பிறகு naive Gaussian Elimination ஃபங்க்ஷனை நாம் வரையறுக்கிறோம். மேலும் a மற்றும் b naive Gaussian Elimination ஃபங்க்ஷனின் ஆர்குமென்ட்கள் என்று கூறுகிறோம். அவுட்புட்டை x வேரியபிளில் சேமிக்கிறோம். பிறகு சைஸ் கமாண்டை பயன்படுத்தி a மற்றும் b மேட்ரிக்ஸ்களின் அளவை நாம் கண்டுபிடிக்கிறோம். அவை 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ்களாக இருப்பதால் மேட்ரிக்ஸ் a இன் அளவை சேமிக்க n மற்றும் n1 ஐ நாம் பயன்படுத்துகிறோம். இவ்வாறே மேட்ரிக்ஸ் b க்கு m1 மற்றும் p ஐ நாம் பயன்படுத்தலாம். பிறகு மேட்ரிக்ஸ்கள் ஒன்றுடன் ஒன்று காம்பேட்டிபிளாக இருக்கின்றனவா மற்றும் A ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தானா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். n மற்றும் n1 சமமாக இல்லையெனில் மேட்ரிக்ஸ் A must be square என்ற மெசேஜை நாம் காட்டுகிறோம். n மற்றும் m1 சமமாக இல்லையெனில் பின்வரும் மெசேஜை நாம் காட்டுகிறோம். Incompatible dimension of A and B. மேட்ரிக்ஸ்கள் காம்பேட்டிபிளாக இருந்தால் ஒரே மேட்ரிக்ஸ் C இல் A மற்றும் B மேட்ரிக்ஸ்களை வைக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ் C ஆக்மென்டட் மேட்ரிக்ஸ் எனப்படுகிறது. அடுத்த கோட் பிளாக் ஃபார்வர்ட் எலிமினேஷனை செய்கிறது. இந்த கோட் ஆக்மென்டட் மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபார்மாக மாற்றுகிறது. இறுதியாக பேக் சப்ஸ்டிடியூஷனை நாம் செய்கிறோம். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கிடைத்தவுடன் கடைசி ரோவை எடுத்துக்கொண்டு அந்த ரோவில் இருக்கும் வேரியபிளின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். பிறகு ஒரு வேரியபிள் தீர்க்கப்பட்டவுடன் மற்ற வேரியபிள்களை தீர்க்க இந்த வேரியபிளை எடுத்துக்கொள்கிறோம்.
இவ்வாறு லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டம் தீர்க்கப்படுகிறது. ஃபைலை சேமித்து இயக்குவோம். உதாரணத்தை தீர்க்க Scilab கன்சோலுக்கு மாறவும். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸின் மதிப்பை என்டர் செய்ய கன்சோலில் ஒரு ப்ராம்ப்ட் இருக்கிறது. அதனால் மேட்ரிக்ஸ் A இன் மதிப்புகளை நாம் என்டர் செய்கிறோம். டைப் செய்க ஸ்கொயர் பிராக்கெட் 3.41 ஸ்பேஸ் 1.23 ஸ்பேஸ் மைனஸ் 1.09 செமிகோலன் 2.71 ஸ்பேஸ் 2.14 ஸ்பேஸ் 1.29 செமிகோலன் 1.89 ஸ்பேஸ் மைனஸ் 1.91 ஸ்பேஸ் மைனஸ் 1.89 க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். என்டரை அழுத்தவும். அடுத்த ப்ராம்ப்ட் மேட்ரிக்ஸ் B க்கானது. அதனால் டைப் செய்க ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் 4.72 செமிகோலன் 3.1 செமிகோலன் 2.91 க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். என்டரை அழுத்தவும். ஃபங்க்ஷனை கால் செய்ய டைப் செய்க naive Gaussian elimination open parenthesis a, b close parenthesis. என்டரை அழுத்தவும். லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டமுக்கான தீர்வு Scilab கன்சோலில் காட்டப்படுகிறது. அடுத்து Gauss-Jordan மெத்தடை கற்போம். Gauss-Jordan மெத்தடில் முதல் படி ஆக்மென்டட் மேட்ரிக்ஸை வடிவமைப்பது. இதை செய்ய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A மற்றும் ரைட் ஹேண்ட் சைடு மேட்ரிக்ஸ் B ஐ ஒரே மேட்ரிக்ஸில் ஒன்றாக வைக்கவும். பிறகு மேட்ரிக்ஸ் A ஐ டயகனல் ஃபார்முக்கு மாற்ற நாம் ரோ ஆபரேஷன்களை செய்கிறோம். டயகனல் ஃபார்மில் ai எலிமெண்ட்டுகள் மட்டுமே நான் ஜீரோ ஆகும். மற்ற எலிமெண்ட்டுகள் பூஜ்ஜியமாக இருக்கும். பிறகு டயகனல் எலிமெண்ட் மற்றும் அதற்கு தொடர்புடைய ரைட் ஹேண்ட் சைடு எலிமெண்ட்டையும் டயகனல் எலிமெண்டால் வகுக்கிறோம். டயகனல் எலிமெண்டை 1க்கு சமமாக பெற இதை நாம் செய்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு மேட்ரிக்ஸினுடைய ஒவ்வொரு ரோவின் எலிமெண்ட்டுகளுடைய ரிசல்ட்டிங் மதிப்பு ஒவ்வொரு வேரியபிளின் மதிப்பையும் கொடுக்கிறது. Gauss-Jordan மெத்தடை பயன்படுத்தி இந்த உதாரணத்தை தீர்ப்போம். முதலில் கோடை காண்போம். கோடின் முதல் வரி காட்டப்படுகின்ற பதில்களின் ஃபார்மேட்டை குறிப்பிட ஃபார்மேட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறது. பாராமீட்டர் E பதில் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. 20 டிஜிட்ஸ் மட்டுமே காட்டப்பட வேண்டும் என்று குறிக்கிறது. பிறகு இன்புட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி A மற்றும் B மேட்ரிக்ஸை நாம் பெறுகிறோம். இன்புட் ஆர்குமெண்ட்டுகள் A மற்றும் B மற்றும் அவுட்புட் ஆர்குமெண்ட் X உடன் நாம் Gauss-Jordan elimination ஃபங்க்ஷனை வரையறுக்கிறோம். மேட்ரிக்ஸ் A இன் அளவை பெற்று அதை M மற்றும் N இல் சேமிக்கிறோம். இவ்வாறே மேட்ரிக்ஸ் B இன் அளவை பெற்று அதை R மற்றும் S இல் சேமிக்கிறோம். A மற்றும் B இன் அளவுகள் காம்பேட்டிபிளாக இல்லையெனில் எரர் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி கன்சோலில் ஒரு எரரை நாம் காட்டுகிறோம். பிறகு மேட்ரிக்ஸின் டயகனல் ஃபார்மை பெற நாம் ரோ ஆபரேஷன்களை செய்கிறோம். இங்கு பைவட் ஒரு காலமின் முதல் நான் ஜீரோ எலிமெண்டை குறிக்கிறது. பிறகு M ரோக்கள் மற்றும் S காலம்களுடன் X எனப்படும் ஜீரோக்களுடன் கூடிய ஒரு மேட்ரிக்ஸை நாம் உருவாக்குகிறோம். டயகனல் ஃபார்மை பெற்றவுடன் ஒவ்வொரு வேரியபிளின் மதிப்பை பெற ஆக்மென்டட் மேட்ரிக்ஸின் வலது பக்க பகுதியை அதற்கு தொடர்புடைய டயகனல் எலிமெண்டால் வகுக்கிறோம். ஒவ்வொரு வேரியபிளின் மதிப்பையும் X இல் சேமிக்கிறோம். பிறகு X இன் மதிப்பை ரிட்டர்ன் செய்கிறோம். இறுதியாக ஃபங்க்ஷனை எண்ட் செய்கிறோம். இப்போது ஃபங்க்ஷனை சேமித்து இயக்குவோம். மேட்ரிக்ஸ் A இன் மதிப்பை ப்ராம்ப்டில் என்டர் செய்ய வேண்டிய தேவை எழுகிறது. அதனால் டைப் செய்க ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் 0.7, 1725 செமிகோலன் 0.4352, -5.433 க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். என்டரை அழுத்தவும். அடுத்த ப்ராம்ப்ட் வெக்டர் B க்கானது. அதனால் டைப் செய்க ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் 1739 செமிகோலன் 3.271 க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். என்டரை அழுத்தவும்.
பிறகு ஃபங்க்ஷனை கால் செய்ய டைப் செய்க Gauss-Jordan Elimination open parenthesis a, b close parenthesis. என்டரை அழுத்தவும். x1 மற்றும் x2 இன் மதிப்புகள் கன்சோலில் காட்டப்படுகிறது. இந்த டுடோரியலை சுருங்கச் சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டமை தீர்க்க சைலாப் கோடை உருவாக்குவது, லீனியர் ஈக்குவேஷன்களின் சிஸ்டமின் அறியப்படாத வேரியபிள்களின் மதிப்பை கண்டுபிடிப்பது. பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org-க்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது சண்முகப்பிரியா. நன்றி.